விஜய் ஃபேனோட கங்குவா ரியாக்ஷன் என்னன்னா சாங் எப்படி இருந்தது? கேட்போம். நாங்கள் வெட்டியாக தான் சுற்றிட்டு தானே இருப்போம். நாங்கள் கேட்போம். கேட்க இறங்கிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறக்கிடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளாக பார்க்கும்போது அப்படி தான் அந்த பாட்டு அப்படி தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதில் பாருங்கள், தேட்டரில் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை அந்த படத்தில் இருக்கிறதுல கொஞ்சம் பெட்டரான சாங்காக இருக்கலாம். நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டு நல்லா இருந்தது. நான் ஒரு தடவை கேட்கும்போது சரி புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தது. போக போக இப்போ ஓரளவு செட்டை ஒரு 3 தடவை கேட்டேன் கண்டினியூவாக. நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நிறைய பேர் சாமி பாட்டு மாதிரி இருக்குன்னாங்க. எனக்கு கேட்டோடனே அப்படி தோணலை. பட் ஆனால் அந்த சாமி பாட்டை கேட்டு இது கேட்கும்போது ஒரு எனக்கு கரெக்ட் ஆகுது. டிஎஸ்பி நல்லா மியூசிக் பண்ணியிருந்தார். அப்புறம் சூர்யா சார் பார்க்கறதுக்கு அந்த இது பீரியாடிக் கெட்டப்பில் இருந்தாங்க. இதில் நல்லாவே இருந்தார் அவர் பார்க்க. ஆமாம். இல்லை அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி ஆஃபீஸில் வெட்டியாக இருந்தேன். அதனால் சரி 3 தடவை கேட்டேன். சும்மா இருக்கிறதுக்கு கேட்டேன். மறைச்சிடுங்க. நல்லா இருந்தது. நான் 3 தடவை கண்டினியூவாக கேட்டேன். கேட்க ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்தது. மைண்ட் செட் வந்துச்சா ஓகே இப்போ கேட்கலாம். அப்படி ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தப்பாக என்னன்னு தெரில. நல்லா தான் இருந்தது. ஆமாம், அதுவும் லைட்டாக தான் இருந்தது. எனக்கு ஹெவியாக அது தெரியல. எனக்கு ஹெவியாக தெரிஞ்சது இந்த சாமி பாட்டு தான் ஹெவியாக தெரிஞ்சது. ஒருவேளை சேம் டிஎஸ்பி மியூசிக்ன்றதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுதோன்னு தெரில. பட் ஆனால் லைட்டாக அந்த சாயல் இருக்க தான் செய்யுது. எப்பவுமே ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்பெஷலான சாங் தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமாம், கேட்டோடனே பிடிக்கிற சாங் தான் இருக்கும். இவங்க இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ரீசனாக இருக்கும்? இந்த சாங் ரிலீஸ் பண்ணுற ஒருவேளை அவங்க பீரியாடிக்கு அந்த இதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி இது ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை அந்த படத்தில் இருக்கிறதுல கொஞ்சம் பெட்டரான சாங்காக இருக்கலாம். நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அதனால நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்களோட சாங்ஸ்லாம் ரொம்ப ஓகே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கல்கி, இந்தியன் டூ, அந்த வரிசையில் கங்குவா சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத இல்லை. இதில் ஒரு பாட்டு தான் வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் சாங்ஸ் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. டிஎஸ்பியும் விட்டுற மாட்டார். அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த கொஸ்டின் வருது. எப்பவுமே பெஸ்ட் சாங் தான் ஃபஸ்ட் விடுவாங்க. ஆமாம், இப்போ இதுதான் பெஸ்ட்டுனா அப்போ அவங்களுடைய மொத்த சாங்காக தெரிலண்ணா. அது வந்தால் தான் தெரியும். ஏன்னா டிஎஸ்பி வந்து நல்லா தான் மியூசிக் பண்ணுவார். இப்போ இவங்க சூர்யாவும் டிஎஸ்பியும் லாஸ்ட்டாக சிங்கம் 2 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயே சாங்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ இதுவும் ஹோப் நல்லா தான் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வேளை எப்படி இருக்கு தெரியல, சொல்ல தெரியல. பண்ணுவார்ண்ணா, நல்லா பண்ணுவார். இப்போ ஒன்று விட்டார்னா ஒன்று பண்ணுவார். இப்போ விவேகம் விட்டார், விசுவாசத்தில் பிடிச்சார். இப்போ அண்ணாத்தை விட்டார், கங்குவாவில் பிடிச்சிருவார். பிடிச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்பிக்கை இருக்குண்ணா, அவர் பண்ணுவார். டெஃபினட் தேட்ரிக்கல் கம்பேக்காக இது இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் ஓடிடியில் ஜெய் பீம் சூரரை போட்டுன்னா அவர் கொடுத்துட்டார். ஒரு தேட்ரிக்கல் கம்பேக்காக இது இருக்கணும். அதுதான் எல்லோரும் கேட்குறது. ஆமாம். ஸோ 2-3 இயர்ஸாக எடுக்கிறேன்னா இப்போ அந்தளவு அவர் மேலே நமக்கு எஃபெக்ட் போட்டு தான் இருக்கார். ஸ்டோரி அந்தளவு கரெக்டாக இருக்குது. சிறுத்தை சிவமும் நல்லா, அவங்களும் நல்லா பண்ணணும். எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் இல்லையா? நல்லா இருக்கும், இருந்தாகணும். கேட்போம். நாங்கள் வெட்டியாக தான் சுற்றிட்டு தானே இருப்போம். நாங்கள் கேட்போம். கேட்க இறங்கிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறக்கிடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான சாங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம் எப்படி இருக்கும். விஜய் ஃபேனோட கங்குவா ரியாக்ஷன் என்னன்னா சாங் எப்படி இருந்தது? இன்றைக்கி ரிலீஸ் பண்ண அந்த ஃபயர் சாங் வந்துட்டு நல்லா தானே இருந்தது. ஃபஸ்ட்டு கேட்கும் போது பார்த்திங்க அப்படின்னா விஷுவலாக வந்துட்டு ஓகேவாக இருந்தது. ஆனால் ரெண்டாவது வாட்டி கேட்கும் போது நல்லா இந்த ஒரு மாதிரி வைப்பாக இருந்தது. அரண்மனை கிளைமேக்ஸ் சாங் வந்து பார்க்குற மாதிரி ஒரு அம்மன் பாட்டு மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலுமே நல்லா இருந்தது. ஃபயர் சாங் ஏற்ற மாதிரி ஃபயராக இருந்துச்சா? ஃபஸ்ட்டு கேட்கும் போது இல்லை, ஆனால் ரெண்டாவது வாட்டி கேட்கும்போது நல்லா தான் இருந்தது. ஒரே நிமிஷம். ஆனால் பாட்டில் விட விஷுவல்ஸில் நிறைய ஃபயர் இருந்தது. பின்னாடி ஃபுல்லாக ஃபயராக இருந்தது. அதனால் நல்லா இருந்தது. பாட்டுலையும் தான் பாட்டு ரெண்டாவது வாட்டி கேட்கும் போது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வைபாகவே இருந்ததுன்னு சொன்னோம். நண்பர் சொன்னார், நான் வெட்டியாக ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே மண்டையில் ஏற்றிட்டேன். ஃபஸ்ட் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ பிடிக்கும். 2-3 தடவை கேட்கும்போது நல்லா இருக்காது, நான் செட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வாட்டி கேட்கும் போது வந்துட்டு பெருசாக எக்ஸ்பெக்டேஷனோட கேட்டதுனால ரெண்டாவது வாட்டி ஓகே அப்படின்ட்டு அந்த விஷுவலாக பார்க்கும் போதும்
அதே மாதிரி ஓகேவும் நல்லா இருந்தது. 2வது வாட்டி கேட்கும்போது ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தது. ஏன்னா சூர்யா படத்தை ஒரு பெரிய பட்ஜெட் படம், அவர் படத்துலேயே வந்து அதிக நாள் செலவு, அதாவது அதிக நாள் டைம் பண்ணி எடுத்த படம் போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் என்ன மாதிரி சாங் வரப்போகுது. அது ஃபுல்ஃபில் பண்ணுச்சா? எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த சாங்கோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் இருந்தது. ஸோ அது நான் பார்க்கும்போது எனக்கு ஓகேவாக இருந்தது. அவ்வளோ நான் பெருசாக எதிர்பார்க்கல. நான் கேட்டேன், எனக்கு ஓகே பிடிச்சிருந்தது. அவரோட லுக்கெல்லாம் எப்படி? அது நல்லா இருந்தது. அது கிளிம்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதில் பீரியாடிக் படம்னால கிட்டத்தட்ட 2 பார்ட்டாக தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற ஒரு கதையோடு தான் வராங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாமே எல்லா இன்டர்வியூமே அதுதான் சொன்னார். படம் வந்துட்டு ஒரு பாகுபலி கேஜிஎஃப்க்கு அடுத்தது இதுவுமே வந்துட்டு நம்ம தமிழில் ஒரு கங்குவாவாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவ்வளோதான். இந்தியன் டூ அப்படி தான் சொன்னாங்க. படம் பார்த்துட்டு 3rd பார்ட்டு லீடு கொடுத்தாங்க. 2nd பார்ட்டுன்னு சொல்லும் போதே நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், பார்ட் 2ன்னு சொல்லும் போது பயமாக தான் இருக்கேன். பட் இப்போ கங்குவா 1 தானே வருது. ஸோ 1 பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். 2nd பார்ட்டில் பார்த்துக்கலாம். அது 1 வந்ததுக்கப்புறம் தானே பார்ட் 2. ஸோ 1 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம பார்ட் 2 எப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். சப்போஸ் பாகுபலி மாதிரி வந்துருந்ததுன்னா, கேஜிஎஃப் மாதிரி இருந்ததுன்னா. சிறுத்தைசிவா வந்து சரியாக ஆமாம், சூர்யாவுக்கு வந்து லாஸ்ட் ஈட்டு செய்யாமல் சரி இவங்க 2 பேரோட கம்பேக் என்ன பண்ணுறாங்க? கண்டிப்பாண்ணா கம்பேக்காக தான் இருக்கணும், ஆகணும். ஏன்னா 2 பேருக்குமே வந்துட்டு தேட்ரிக்கலாக வந்துட்டு கடைசி படம் பெருசாக போகல. ஸோ கங்கு வந்துட்டு அந்த அளவுக்கு அதனால தான் டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக படம் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே இருக்குது. ஸோ அதுக்கான டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டு வராங்க. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லாங்குவேஜுக்கு மேலே படம் ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக 3Dயில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அக்டோபர் 10 ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேட்டையினோட கிளாஷ் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த படம் எல்லாருமே வந்துட்டு போய் பார்ப்பாங்க. ஸோ அதனால் சோலோ ரிலீஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேட்டையோட கிளாஷ் அப்படிங்கிறாங்க. இல்லை, ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு கிளாஷ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. வேட்டையினோட நாங்கள் கிளாஷ் இல்லைன்ட்டாரு. வேட்டையின் ஃபர்ஸ்ட் தான் கங்குவா ஃபர்ஸ்ட்? கங்குவா தான். கங்குவா அக்டோபர் 10. ஸோ வேட்டையின் வந்து அக்டோபர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணல. எஸ்கே வர தீபாவளிக்கு ரெடியாக இருக்காரு. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் 31. 2 பேரும் நடுவில் வேட்டையின் மாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். நடுவில் விடாமுயற்சி வேறு இருக்குல்ல. அவங்க இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்குன்ட்டு. 3 பேருக்கு நடுவில் விடாமுயற்சி மாட்டிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? யாரும் மாட்டினாங்கன்னு நினைக்கல. படம் வந்தால் தான் தெரியும் யார்கிட்ட மாட்டினதுன்னு. கேட்கும்போது யாரும் சொல்கிறாங்க டிஎஸ்பி பழைய பாட்டிலே போட்டுருக்காரு. அதாவது கேட்ட பாட்டு மாதிரியே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புஷ்பா படத்தை வந்து ஒரு சாங் மாதிரியே இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? படத்தோட மியூசிக் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான் இருந்தது. பட் அது வந்துட்டு விஷுவலாக பார்க்கும்போது பெருசாக எதுவும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேட்டரிக்கலில் விஷுவலாக பார்க்கும்போது அதெல்லாமே மறந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பொருள் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே மறந்துடும். பாட்டு கேட்டேன், சூப்பராக இருந்துச்சு. பீரியாடிக் போர்ஷனில் என்ன தேவையோ அந்த சாங் கொடுத்துருந்தாங்க. நிறைய ட்ரோலும் பார்த்துருந்தேன். ட்ரோலில் வந்து இந்த மாதிரி சாமி பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறவங்களாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா பீரியாடிக் போர்ஷனில் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் பாட்டு சூப்பர். விஷுவல்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. விஷுவல்ஸ்க்காகவே அந்த பாட்டு நம்ம தேட்டரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க சாங்கில் தான், அதாவது அந்த விஷுவலாக தான் ஃபயர் இருக்குது, சாங்கில் ஃபயர் இல்லைங்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா பெரிய பிக் ஹீரோஸ்க்கும் இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் தேட்ரிக்கல் பாட்டு என்ன ஒன்று ஃபஸ்ட்டு சிங்கிளாக விட்டுருக்கூடாது. ஃபஸ்ட்டு சிங்கிள் இல்லாமல் கொஞ்சம் பின்னாடி விட்டுருக்கலாம். ஆனால் வந்து பாட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் தேட்ரிக்கலுக்கான சாங் இது. நீங்கள் தேட்டரில் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, செம்மையாக இருக்கும் இந்த பாட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எடுக்கிற படம். ஆமாம். ஸோ பயங்கர ஹைப் இருக்கிற ஒரு படம். பயங்கர பொருட்செலவுலாம் சூர்யாவோட ஃபஸ்ட்டு பயங்கர பொருள். அப்படியே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் போய் அந்த சாங் பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுறது அது சரியா? இல்லை, எனக்கு தெரிஞ்சது வந்து நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. ஆமாம், விஷுவலாக பார்க்கும்போது இந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு வார் முடிஞ்சக்கப்புறம் ஒரு சாங் வருதுன்னா அது அவங்க வந்து அந்த ஃபயரை வந்து இதுவாக பார்க்குறாங்க. இந்த ஃபயரை வந்து கடவுளாக பார்க்கும்போது அப்படி தான் அந்த பாட்டு அப்படி தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதில் பாருங்கள், தேட்டரில் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. எனக்கு பிடிச்சிருக்கு.